அவர் எந்த படத்தா இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துருவாரு. ஏன் அவர் கூப்பிடல? ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலையா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்றீங்க? செகண்ட் பார்ட்ல, அதாவது செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க. ரெண்டு ரசிகர்களை காமிச்சிங்க, அது மறைமுகமா ரெண்டு நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த ரெண்டு பேரை வச்சுதான் பண்ணி. உங்களுக்கு எந்த பத்தி ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? இல்லை சார், ஒரு சிஎம்ஓ ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும். சொல்லுங்க சார். விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ஷன் போட்டுருக்கீங்க எங்க சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க ப்ரோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து அவர் எந்த படத்தா இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துருவாரு. ஏன் அவர் கூப்பிடல? ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் 2050 வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலையா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்றீங்க? அதாவது சரி, ஓகே. விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா, 30ஆம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேற ஷூட்டிங்கு போயிட்டார். அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம 14 பொங்கல் வரலாம், அப்புறம் 23 அப்பெல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ ஒரு ஊர்ல இல்லைன்றதுனால அவர் வர முடியல. அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி என்னது? அந்த கோவத்துல இல்ல, அதெல்லாம் இல்லை, அது ஒரு கற்பனை, அது ஜாலியா வச்சோம். அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி, விஜய் சேதுபதி ஏன் எதிர்கட்சி தலைவராக்குனீங்க? இல்லை சார், ஒரு சிஎம்ஓ ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும். ஸோ அதனால இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு. சார் சொல்லுங்க சார். ரெண்டு ரசிகர்களை காமிச்சிங்க, அது மறைமுகமா ரெண்டு நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த ரெண்டு பேரை வச்சுதான் பண்ணி. உங்களுக்கு எந்த ரெண்டு பேர் சார் ஃபீல் ஆனாங்க? அது நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க. நான் யாரையும் நினைக்கல சார். உங்களுக்கு யார் ஃபீல் ஆறாங்களோ அவங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க சினிமா அது கிரேஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணிருப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா நடிகர்கள் மேல. ஃபர்ஸ்ட் கதையில, இதுல ஃபர்ஸ்ட் கதையில பண்ணிருப்பீங்க. செகண்ட் பார்ட்ல, அதாவது செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க. அது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமா, அது ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு விஷயம் தானே சார். இப்போ இருக்கிற விஷயத்த சொல்றோம், 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்னு, அது ஒரு சர்க்காசம் தான் சார். சரி, அப்புறம் மயில